மோடி மஸ்தான் மாதிரி வேலை இருக்க அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் பிரதமரை சொன்னாரா என்பது எனக்கு சந்தேகம் வந்து மோடி மஸ்தானே சொல்லியிருக்கீங்க, டிவியில் பதிவாக இருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உதவித்தொகை அறிவித்தார்கள். காலையிலே நான் டிவியில் பார்த்தேன். உண்மையிலே திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் 5000 ரூபாய் கிடச்சிட்டு அப்படின்னாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நானும் பார்த்தேன், நீங்கள் பேட்டி தந்தீங்க. இது சம்பந்தம் சொல்லும்போது மோடி மஸ்தான் மாதிரி வேலை இருக்க அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் பிரதமரை சொன்னாரா என்பது எனக்கு சந்தேகம் வந்து சொல்கிறேன். மோடி மஸ்தானே சொல்லியிருக்கீங்க, டிவியில் பதிவாக இருக்குது. தவறி சொல்லியிருக்கலாம், ஆனால் மோடி மஸ்தான் வேலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த மணிப்பூர் கணக்கு சேர்த்து நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும், ஆங்காங்கே நடைபெறக்கூடிய கலவரங்களும், குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுடைய ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய குறிப்பை தெளிவாக தந்திருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு கலவரங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதையும் ஆதாரங்களோடு நான் விளக்குவது தயாராக இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள உறுப்பினர் தயாராக இருக்கிறார்.